Hello juniors. Physics அப்படின்னு எடுத்துட்டாவே toughest subject அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன் தியரி ரீட் பண்ணி அலைன் பண்ணிட முடியும், பட் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் அ ப்ராப்ளம் இல்லையா? அதனால மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த செஷனில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த ப்ராப்ளமை எப்படி ரைட் வேல எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்ட் ஆன்சர் கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களுக்கு ப்ராப்ளமில் எப்போவுமே எரர் வந்துட்டே இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ stop guessing, start solving physics numericals in right way with Nivetha ma'am from Xylem State Tamil. First, problem ஏன் மேம் நாங்கள் போடணும்? Because ப்ராப்ளமை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ஒரு நியூமரிக்கல்ஸ் ஒரு சம்மை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கான்செப்டோட கோர் வரைக்கும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், எல்லா காம்படேட்டர்ஸ்க்கும் நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஆல் கைண்ட் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ரெடி ஆயிடுவீங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ் விஷயம் என்னன்னா, தட் இஸ் by solving problem we learn physics. ப்ராப்ளம்ஸை ஒர்க் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நம்மளால் ஃபிசிக்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? பட் நம்ம பேசிக்காக பண்ணுற விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம பேசிக்காக என்ன விஷயம் பண்ணுவோம்? ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்துப்போம். அந்த டாப்பிக்கோட ரிலவெண்ட் கான்செப்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு மேக்ஸிமம் நம்ம பார்க்குறது கிடையாது, ஆனால் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? ஒர்க் ஷீட் எடுத்துப்போம். அந்த டாபிக் ரிலேட்டட் ஒர்க் ஷீட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துப்போம். அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போவோம். ஃபைனலாக ஆன்சர் பார்த்தா எனக்கு ராங்குன்னு இருக்கும். எவாலுவேஷனில் ஆன்சர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது இது எதனால் நடக்குது அப்படின்னா, பிகாஸ் நம்ம வெறும் பேசிக் ஸ்டெப்ஸ்லேயே நின்றுட்டோம், இன்னும் உள்ள அட்வான்ஸ் ஸ்டெப்குள்ளே போகலை. அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் என்ன? அந்த கொஷினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அப்சல்யூட்லி எஸ்ஐ யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க, அது சிஜிஎஸ்ஸாக கொடுத்துருக்காங்களா, கன்வர்ஷன்ஸ் ஏதாவது கேட்குறாங்களா, இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், மேக்ஸ் இஸ் த டூல் லாங்குவேஜ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் அடி வாங்கும்போது அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் ஃபிசிக்ஸில் ஆன்சரை பக்காவாக கொண்டு வர முடியும். ஓகேவா? அடுத்தது இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸை ஒரு காம்படேட்டிவ் செக்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்டர் கனெக்டட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ரெண்டு லெசனை கனெக்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. கனெக்டிங் ப்ராப்ளமாக தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அப்போது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் இன்னொரு டாப்பிக்கும் ரிலேஷன் இருக்கா, இருந்ததுன்னா கொஷினை எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் செல்ஃப் அனாலிசிஸ் அந்த இடத்துல உங்களுக்கு வேணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபிசிக்ஸை நீங்கள் ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் கற்றுக்க முடியும். நீங்கள் தியரியை படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ண பார்க்குறத விட ப்ராப்ளம்ஸில் இருந்து அந்த தியரியை கனெக்ட் பண்ணி பாருங்கள். இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல். மேம் இவ்வளோ சொல்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒர்க் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கே. இதோ எக்ஸாம்பிள் வந்துருச்சு. எப்படி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாமா? ஹியர் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்போவுமே ஃபிசிக்ஸில் கிவ்வனை கரெக்டாக எடுக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டயக்ராமில் இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ், இவங்க ரெண்டு பேரும் சீரிஸ். நான் ரீஒர்க் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த 2 ohm. ரெண்டு பேருமே சீரிஸ் அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? RS is equal to 2 + 2, therefore this is become 4. ஸோ இது ஒரு 4 ohமாக கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு 4 ohமாக கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து கீழே இது ஒரு 2 ohமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ 2, திஸ் இஸ் அ 4, திஸ் இஸ் அ 4, திஸ் இஸ் அகெயின் 2 அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ நவ் இந்த 4 ரெசிஸ்டன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரலல். நவ் 1/RP is equal to 1/2 + 1/4 + 1/4 + 1/2. Therefore 2 + 1 + 1 + 2 divided by 4. Now 1/RP ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is a 6/4.
Now RP ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 2/3. நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா RP கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 1/RP அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. இதுதான் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக். அப்போ என்ன பண்ணணும், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனமாக பார்க்கணும். முதல் விஷயம், அப்போ ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும்போது கான்ஷியஸ் இல்லாமல் 1/RP எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஆப்ஷனில் அழகாக 3/2 இருக்கும், அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் படிக்கும்போதே அந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா தட் இஸ் R is equal to ρL/A. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கும் லென்த்துக்கும் என்ன ப்ரொபோஷனல், ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஏரியாவுக்கும் என்ன ப்ரொபோஷனல், ரெசிஸ்டிவிட்டிக்கு ஏதாவது எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கா, கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் இவங்க 3 பேத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் ரிலேட்டடில் அவங்க எப்படி ஒர்க் ஆவாங்க, இது ஒரு சர்க்கியூட் அப்படிங்கிறனால இங்கே பிரான்ச் கரண்ட் எதுவும் எனக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, ப்ளஸ் இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷனில் பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைலி ரிலேட்டட் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி அ மாஸ்டர் இன் த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். இனிமேல் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல்ஸை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். Here I am to clear everything. So be ready and be confident to work on the physics numericals.